சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் அரசு பேருந்தில் டிக்கெட் எடுக்க மறுத்து வாக்குவாதம் செய்த காவலர். வாரண்ட் இருந்தால் மட்டுமே கட்டணமின்றி பயணிக்க முடியும் என சக காவலர் கூறியும் கேட்காமல் வாக்குவாதம் செய்தவரால் முகம் சுளித்த சக பயணிகள். வாரண்ட் இருந்தால் மட்டுமே அரசு பேருந்துகளில் காவலர்கள் கட்டணமின்றி பயணிக்க முடியும் என போக்குவரத்து துறை செயலர் விளக்கம். நாங்குநேரியில் நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்த காவலர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க பரிந்துரை. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை, திருப்பூர், நீலகிரி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரின் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் பரவலாக மிதமான கோடை மழை பெய்ய வாய்ப்பு. நாளை மறுநாள் வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இயல்பை விட 9% கூடுதலாக கோடை மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மார்ச் மாதம் முதல் 114 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தகவல். 6வது கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான அனல் பறக்கும் பிரச்சாரம் நாளை மாலையுடன் ஓய்கிறது. 6 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 58 தொகுதிகளுக்கு வருகிற 25ஆம் தேதி வாக்குப்பதிவு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் வழக்கு விசாரணைக்கு தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு. எந்த காரணமும் தெரிவிக்காமல் சிபிசிஐடி அனுப்பிய சம்மனை ரத்து செய்ய வேண்டும் என தமிழக பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் மனுவில் தகவல். பழனியில் பெய்த கனமழையால் வெள்ளம் புகுந்த ஆரம்ப சுகாதார மையத்தில் இருந்து நோயாளிகள் வெளியேற்றம். பெரியநாயகி அம்மன் கோயில் வளாகத்தில் புகுந்த வெள்ளம் மலைக்கோயில் படிகளில் அருவி போல கொட்டிய மழைநீர். வைகாசி பிரம்மோற்சவத்தையொட்டி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற கருட சேவை உற்சவம். தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி வீதிகளில் உலா வந்த வரதராஜ பெருமாளை தரிசித்த பக்தர்கள். வைகாசி விசாக திருவிழாவையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குவிந்த பக்தர்கள் குடும்பத்தினருடன் கடலில் புனித நீராடி சாமி தரிசனம் செய்தனர். கடந்த மே 17ஆம் தேதி பழைய குற்றாலத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கின் போது பதிவு செய்யப்பட்ட புதிய வீடியோ. வெள்ளப்பெருக்கின் போது அருவியில் குளித்துக் கொண்டிருந்தவர்கள் சிதறி ஓடிய காட்சிகள். சென்னை மாநகராட்சியில் தேனாம்பேட்டை, அடையாறு, பெருங்குடி, சோழிங்கநல்லூர் ஆகிய 4 மண்டலங்களில் மே 24ஆம் தேதி முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை ஒருநாள் விட்டு ஒருநாள் குடிநீர் விநியோகம். சென்னை குடிநீர் வாரியம் அறிவிப்பு. தாம்பரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளிலும் மே 24 முதல் ஜூன் 2 வரை ஒருநாள் விட்டு ஒருநாள் குடிநீர் விநியோகம். நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தில் பராமரிப்பு பணியால் குடிநீர் விநியோகத்தில் தற்காலிக மாற்றம் என விளக்கம். பருவமழையை எதிர்கொள்ள சென்னையில் உள்ள 1480 கிலோமீட்டர் நீள கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால்களில் தூர்வாரும் பணி தொடக்கம். 4000 பணியாளர்கள் நவீன இயந்திரங்கள் மூலம் முதற்கட்ட பணிகளை ஜூன் 30ஆம் தேதிக்குள் முடிக்க மாநகராட்சி திட்டம். திருவண்ணாமலை நகரில் உள்ள பழ மண்டிகளில் உணவு பாதுகாப்பு துறையினர் சோதனை. எத்தனால் வேதிப்பொருளை பயன்படுத்தி செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட தலா 500 கிலோ மாம்பழம் மற்றும் வாழைப்பழங்கள் பறிமுதல். பிரச்சார கூட்டத்திற்கு வந்த யோகி ஆதித்யநாத்தை வரவேற்க சென்றபோது மேடையில் விழுந்த பாஜக வேட்பாளர் ஜெகதாம்பிகா பால். 1998ஆம் ஆண்டில் கல்யாண் சிங் அரசு கலைக்கப்பட்ட போது காங்கிரஸ் சார்பில் ஒருநாள் முதலமைச்சராக இருந்தவர். $5 லட்சம் கோடி மதிப்பை தாண்டிய பங்குச்சந்தையை கொண்ட நாடுகள் பட்டியலில் இணைந்தது இந்தியா. தேர்தல் முடிவுகள் வெளிவரவுள்ளதை முன்னிட்டு அந்நிய நிதி முதலீடுகள் திரும்பப் பெறப்பட்ட நிலையிலும் சாதனை.
தனது மனைவியின் கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை பொதுவெளியில் அறிவித்ததற்காக மன்னிப்பு கோரினார் யூடியூபர் இர்ஃபான். சுகாதாரத்துறை சார்பில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நிலையில் மன்னிப்பு கோரினார். ஆந்திராவில் கடந்த 13ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலின் போது வாக்குச்சாவடிக்குள் புகுந்து வாக்குப்பதிவு இயந்திரத்தை உடைத்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ. தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் வாக்குச்சாவடியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா பதிவு வெளியானது. ஐபிஎல் கோப்பையை இம்முறை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கைப்பற்றும். லண்டனில் தஞ்சமடைந்துள்ள முன்னாள் உரிமையாளர் விஜய் மல்லையா கணிப்பு. ஈரான் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தவர்களில் மோதிரத்தை கொண்டு அடையாளம் காணப்பட்ட அதிபர் இப்ராஹிம் ரைசியின் உடல். விபத்து நடந்த இடத்தில் உருக்குலைந்த உடல்களுக்கு இடையே மோதிரத்தை வைத்து அடையாளம் கண்ட மீட்புக் குழுவினர். தமிழ்நாட்டில் கனமழை காரணமாக மின்னல் தாக்குதல் உள்ளிட்டவற்றால் மே 16 முதல் நேற்று வரை 12 பேர் உயிரிழப்பு என வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை தகவல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி சுற்றுலா தலங்களில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.